இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றோம். ஹாப்பி கிறிஸ்மஸ். வாக்கு மனிதனானார், நம்முடைய குடிகொண்டார். பிரியமானவர்களே, தொடக்கத்திலே இந்த உலகத்தை கடவுள் தன்னுடைய வார்த்தையின் வழியாக படைத்தார். ஆண்டவர் கடவுள் தான் சொன்ன வார்த்தையின் வழியாக வானம் உண்டாகுக என்றார், வானம் உண்டானது. பூமி உண்டாகுக என்று சொன்னார், பூமி உண்டானது. உலகத்தில் இருக்கின்ற அனைத்து உயிர்களையும் கடவுள் தன்னுடைய வார்த்தையின் வழியாக படைத்தார். படைத்த எல்லா உயிர்களுமே இறைவனுடைய செயல்பாடுகளுக்கு உட்பட்டு இருந்தன. அப்படி வார்த்தையாக இருந்த கடவுள் தொடக்கத்திலே வார்த்தையாகவும் கடவுளாகவும் இருந்தவர். நம்முடைய பெற்றோர் மூதாதையர் ஆதாம் ஏவாள் அந்த இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதால், கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனதால் தங்கள் வாழ்விலே அவர்கள் மகிழ்ச்சி இழந்தார்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருக்கக்கூடிய தகுதி இழந்தார்கள். அவர்கள் ஆண்டவருடைய தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தப்பட்டார்கள். அந்த தோட்டத்திலிருந்து அவர்கள் வெளியே சென்ற பிறகு அவர்கள் ஒளியை காணவில்லை, இருளையே கண்டார்கள். ஆனால் மனிதன் இருளில் இருப்பது நல்லதென கண்ட கடவுள் அவருக்கு மன்னிப்பை வழங்கி மீண்டுமாக கடவுள் வார்த்தையாக இருந்து அவர்களோடு உறவாடுகின்றார். இப்படியாக கடவுள் தாய் மரியாளுக்கு இறை வார்த்தையின் வழியாக நீர் ஓர் மகனை பெற்றெடுப்பாய், மகனுக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்று சொல்லுகின்ற வரைக்குமே அந்த கடவுள் வார்த்தையாகத்தான் இருந்தார். அந்த வார்த்தையின் வழியாக மன்னர்களுக்கு ஆறுதல் கூறினார், இறைவாக்கினர்களுக்கு ஆற்றலை வழங்கினார், பலருக்கு தேற்றுதலையும் ஆண்டவர் கொடுத்து வந்தார். அதே வார்த்தையின் வழியாகத்தான் வானதூதர் கன்னிமரியாளையும் சந்தித்து சொல்லுகின்றார், நீர் ஒரு மகனை பெற்றெடுப்பாய். அந்த வார்த்தையின் வழியாக கன்னிமரியாள் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுக்கின்றார். அங்குதான் வார்த்தை மனிதனாக உயிராக மாறுகின்றது. அப்படிப்பட்ட மாபெரும் நிகழ்வைத்தான் இன்று நாம் ஆண்டவருடைய பிறப்பு விழாவாக கொண்டாடுகின்றோம். அந்த வார்த்தையாக இருந்த கடவுள் இன்று நாம் தொட்டு உணரக்கூடிய மனிதனாக மாறினார். இந்த மனிதனாகிய மாறிய கடவுள் மீண்டுமாக நாம் உலகிற்கெல்லாம் ஒளியை தரக்கூடியவராக இருந்தார். இருளில் இருப்பவர்களுக்கு ஒளியை தருகின்றார். நம்பிக்கை இழந்தோருக்கு நம்பிக்கை கொடுக்கின்றார். அமைதி இழந்தோருக்கு அமைதியை கொடுக்கின்றார். சமாதானமற்றவர்களுக்கு சமாதானத்தை தருகின்றார். அதுதான் ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பின் மாபெரும் நற்செய்தியாக இருக்கின்றது. கிறிஸ்மஸ் என்றாலே எல்லா இடங்களிலுமே ஒளி விளக்குகளை பார்க்கலாம். விதவிதமான வண்ணவண்ணமான விளக்குகள் அங்கே நாம் பார்க்கின்றோம். அந்த ஒளிக்கெல்லாம் தலைவனாக முதன்மையாக இருக்கக்கூடியவர்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கின்ற கடவுள் நம்மை சந்திக்கின்ற பொழுது நாம் அவரில் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கின்றோம். நமது வாழ்வில் நாம் நம்பிக்கையை பெற்றுக்கொள்கின்றோம். எப்பொழுதுமே இருளில் நடப்பது மிக கடினமாக இருக்கும். கொஞ்சம் இருட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதில் நம்ம நடப்பது கடினமாக இருக்கும். நாம் தடுமாறி நடக்கும். அதே சமயத்தில் நம் கையில் ஒரு விளக்கு அல்லது ஒளியானது இருக்கின்றது என்றால் நாம் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் அந்த இருளிலே பயணம் செய்ய முடியும். அப்படிதான் பல சமயங்களில் நமது வாழ்க்கையானது இருளிலே இருந்திருக்கலாம். எவ்வளவோ கஷ்டங்கள்,
கடந்த ஆண்டு முழுவதும் பல தோல்விகளை சந்தித்திருக்கலாம், பலவிதமான வேதனைகளை நாம் சந்தித்திருக்கலாம், பலவிதமான கஷ்டங்களை நாம் சந்தித்திருக்கலாம், பலவிதமான இழப்பு நாம் சந்தித்திருக்கலாம், பலவிதமான உறவு முறிவுகளை நாம் சந்தித்திருக்கலாம். ஆனால் கடவுள் இன்று ஒளியாக பிறந்து நமக்கு சொல்லக்கூடியது, மகிழுங்கள், ஆர்ப்பரியுங்கள், நான் வார்த்தையாக இருந்தவன் இன்று உங்கள் மத்தியிலே கடவுளாக பிறந்திருக்கின்றேன், உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கட்டும். இனி வரும் காலங்கள் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் நான் திரும்பி தருவேன், இருளிருந்த உங்களுக்கு நான் ஒளியாக வந்திருக்கின்றேன் என்றுதான் கடவுள் நமக்கு இன்று வாக்குறுதி கொடுக்கின்றார். எனவே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நம்பிக்கையை பெற்றுக்கொள்வோம், மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் கடவுள் நமக்கு மகிழ்ச்சி தருகின்றார், ஆண்டவர் எனக்கு நம்பிக்கை தருகின்றார். இயேசு மனுமகனாக பிறந்திருக்கின்றார், அவர் என்னுடன் இருக்கின்றார். ஆண்டவர் வார்த்தையான கடவுள் இன்று மனிதனாக என்னிலே பிறந்து எனக்கு ஒளியை தந்திருக்கின்றார், எனக்கு வழிகாட்டி இருக்கின்றார், எனக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கின்றார். நான் கடவுளின் பிள்ளையாகின்ற உரிமையை கடவுள் எனக்கு தந்திருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு இருப்போம், மகிழ்ந்து இருப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆண்டவரிலே அகமகிழ்வோம். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு நமக்காக பிறந்திருக்கின்றார். அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்து கொடுப்பார், நம் வாழ்வை எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றுவார், எல்லாவற்றிலும் அவர் துணையாக இருப்பார். வருகின்ற காலம் முழுவதும் இயேசு நம்முடன் இருக்க போகின்றார், இம்மானுவேலாக இருக்க போகின்றார். வார்த்தையான கடவுள் மனிதனாக நம்முடன் வாசம் செய்ய போகின்றார். நம் இல்லத்திலே ஒரு பிறந்திருக்கின்றது. நாம் குடிலிலே பார்க்கின்ற அந்த குழந்தை நம் உள்ளத்தில் பிறந்திருக்கின்றார். குடிலிலே பார்க்கின்ற அந்த குழந்தை நம்முடைய இல்லத்தில் பிறந்திருக்கின்றார். எனக்கு சொந்தமான இயேசு, என்னுடைய இயேசு என் உள்ளத்தில் பிறந்திருக்கின்றார், என் இல்லத்தில் பிறந்திருக்கின்றார். இவர் எனக்கானவர், என்னுடைய கடவுள். நான் எதற்கும் அஞ்சேன், எதற்கும் கவலைப்படேன். ஆண்டவர் என்னில் இருக்கின்றார். நான் மகிழ்ச்சியுறுவேன், அக்களிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், அமைதியில் திகழ்வேன், நான் நம்பிக்கையில் வளர்வேன் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மையெல்லாம் மகிழ்ச்சியின் மக்களாக மாற்றுகின்றார், நம்மையெல்லாம் ஒளியின் மக்களாக மாற்றுகின்றார். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நம் உள்ளத்தில் பெற்றுக்கொள்வோம். ஒளியை பெற்ற மக்களாக, நம்பிக்கை பெற்ற மக்களாக, மகிழ்ச்சி பெற்ற மக்களாக நாம் ஆர்ப்பரிப்போம். ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டார். கடவுள் நம்மிலே பிறந்திருக்கின்றார். வார்த்தை மனுவாக மாறியிருக்கின்றார்.